ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க அன்டில் டான் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் பாத்தீங்கன்னா காணாம போயிருப்பாங்க. அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு இவங்க டிசைட் பண்ணி இவங்க ஃப்ரெண்ட்ஸோட போறாங்க ஒரு இடத்துக்கு. அந்த இடத்துல பல அமானுஷ விஷயங்கள் இருக்கு. அங்க போறவங்க எல்லாம் பல பேர் காணாம போயிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க அங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஆனா போய் கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா உள்ள ஒரு மாஸ்க் மேன் வந்து இவங்களை எல்லாரையுமே கொடூரமா கொண்டு போட்டுறான். என்னடா இது, படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே இவங்களா கொண்டு போட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே டைம் லூப் ஆகுது. திருப்பி அடுத்த நாள் அதே சீன்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இவங்களை கொடூரமா கொண்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு மாஸ்க் மேன் வந்து இவங்க அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வரணும் அப்படின்னா இவங்க உயிர் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் ஏற்படுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில இவங்க எல்லாம் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்கான். ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டா தான் இருந்தது. அதை முடிஞ்சாலும் எக்ஸிகியூஷன்ல கொடுக்க ட்ரை பண்ணிருக்கான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்ச ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். சினிமாட்டோகிராஃபில அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், விஎஃப்எக்ஸ் எல்லா டீமுமே தரமா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ஒரு ஹாரர் போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாஸ்க் மேன் வரும்போது இவங்களை கொடூரமா கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுவும் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா இன்னும் கொடூரமா கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஓரளவு ஓகேவா இருந்தது. ஆனா என்ன, அதுவே நமக்கு சலிப்பு செட்டா தான் செய்யுது. இவங்க தப்பிச்சாகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்தாலும் இவங்க ஒவ்வொருத்தருமே செத்துக்கிட்டே இருக்காங்க டெய்லி அப்படின்றது நம்ம கண்டினியூ ஆகும்போது ஒரு கட்டத்துக்கு மேல போர் அடிக்க தான் செய்யும். அதையும் தாண்டி இவங்க ரத்தம் தெறிக்க கொலை பண்றதுனால ஓரளவு டீசென்டா இருக்கு படம் பார்க்க. ஓரளவு பாத்தீங்கன்னா அது ஒன் டைம் வாட்ச் ஒரு படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட்லாம் இல்ல, ஆனா ரத்தம் தெறிக்க காட்சிகள் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்கலாம் வேணாமான்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.